நான் சுந்தர்லால். இது கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மாடர்ன் கார்ல இருக்கிற கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல இருக்கிற ஒரு முக்கியமான பார்ட். அதுக்கு பேரு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட், இசின்னு சொல்லுவாங்க. ஒரு கார்ல 50 to 100 இசிஸ் இருக்கும். இதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது, இன்க்ளூடிங் என்ஜின் கண்ட்ரோல், பிரேக் கண்ட்ரோல், டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல், பேட்டரி சிஸ்டம் சார்ஜிங், எவ்ரிதிங் கண்ட்ரோல்டு பை எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். இதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்னா என்ன? இந்த இசி இஸ் த எம்பெடட் மைக்ரோ ப்ராசஸர் சிஸ்டம். அதாவது இது ஒரு கார்ல இருக்கிற கம்ப்யூட்டர் சிஸ்டம். இது மாதிரி 50 to 100 யூனிட்ஸ் ஒரு கார்ல இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் கார்ல இது இதுல இட்ஸ் ஏ மைக்ரோ ப்ராசஸர், அதாவது ஒரு மினி கம்ப்யூட்டர். இது இட் ஆக்சஸ் ஏ பிரெயின் ஆஃப் தி வெஹிக்கிள். இதுதான் பிரெயின், வெஹிக்கிளுடைய பிரெயின். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. இட் மேனேஜஸ் என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ், சேஃப்டி சிஸ்டம்ஸ். எப்படி இது மேனேஜ் பண்ணுது? ப்ராசஸிங் டேட்டா ஃப்ரம் சென்சார்ஸ். ஒரு வண்டியில மோர் தேன் 100 சென்சார்ஸ் இருக்கும். அந்த சென்சார்ஸ்ல இருந்து வர்ற டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணும். அப்புறம் இது ஆட்டோமேட்டிக்கா ப்ரீ டிஃபைன்டு சாஃப்ட்வேர் இருக்கும். இதுல என்ன பண்ணணுங்கிறதுல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணும். நம்பர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் யூசிஸ். ஒரு கார்ல 50 to 100 ஸ்பெஷலைஸ்டு யூசி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் உள்ள ஈஸியோ இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. எல்லாமே ஸ்பெஷலைஸ்டு. இதுல முக்கியமானது என்னெல்லாம்னா என்ஜின் கண்ட்ரோல் மாடியூல். என்ஜின் கண்ட்ரோல் மாடியூல்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் இசிஸ். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு இசி இருக்கும். அதான் என்ஜின் கண்ட்ரோல் மாடியூல். கண்ட்ரோல்ஸ் ஃபியூல் இன்ஜெக்ஷன், இக்னிஷன் டைமிங், எமிஷன். எமிஷன் BS6 வர்ற எல்லா கார்லயும் இந்த இசியூ கண்டிப்பா இருக்கும். டிரான்ஸ்மிஷன் அண்ட் கண்ட்ரோல் மாடியூல் அனலைஸ் ஆக்சலரேஷன், என்ஜின் ஸ்பீடை பொறுத்து கியர் ஷிஃப்ட் பண்ணுது. டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் மாடியூல். பிரேக் கண்ட்ரோல் மாடியூல், ஏபிஎஸ். இப்போ எல்லா கார்லயும் பைக்ல எல்லாம் ஏபிஎஸ் வருது, ஆன்டி லாக் பிரேக் சிஸ்டம் பேரு. இது பிரேக் ஆட்டோமேட்டிக்கா அப்ளை பண்ணும் டிபெண்டிங் ஆன் த வீல் லாக் அப். வீல் லாக் ஆச்சுன்னா அந்த பிரேக்கை ரிலீஸ் பண்ணும். இது ஒரு செகண்ட்ல 15 to 20 டைம்ஸ் நடக்கும். இது பாடி கண்ட்ரோல் மாடியூல் மேனேஜஸ் கம்ஃபர்ட், கன்வீனியன்ட் ஃபீச்சர்ஸ் லைக் பவர் விண்டோ, லாக்ஸ், லைட்டிங், ஆட்டோமேட்டிக் லாக்ஸ், லைட்டிங், ஏசி கண்ட்ரோல் எல்லாமே பாடி கண்ட்ரோல் மாடியூல் தான் கண்ட்ரோல் பண்ணும். டெலிமேட்டிக் கண்ட்ரோல் மாடியூல் ஆப்ரேட் சேட்டலைட் நேவிகேஷன், ஜிபிஎஸ் ஆக்ட் பண்றது, இதெல்லாம் டெலிமேட்டிக் கண்ட்ரோல் மாடியூல். இதுதான் முக்கியமான கார் கண்ட்ரோல் மாடியூல்ஸ். கன்சர்ன்ட் இசிஸ் இந்த ரைட் சைடில் இருக்கிறது. பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபிள். 2 லூப்ல ஒர்க் ஆகும். ஓப்பன் லூப் அண்ட் கண்டினியூஸ் க்ளோஸ்ட் லூப். அதாவது இப்போ ஓப்பன் லூப்னா நம்ம இப்போ ஆக்சிலரேஷன் கொடுக்குறோம், வித்தவுட் கண்ட்ரோல்னா ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிலேட்டர் ஆகும் என்ஜின். இல்லை ஆட்டோமேட்டிக்கா நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்தோம்னா காரோட ஸ்பீடு எவ்வளவு செட் பண்றோமோ அதை பொறுத்து இந்த காரோடைய என்ஜின் ஆக்சிலேஷன் ஒர்க் ஆகும். அதுக்கு பேர் க்ளோஸ்ட் லூப் கண்ட்ரோல் பேர். எப்படி ஒர்க் ஆகுது? டேட்டா கலெக்ஷன். ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ட் பண்ணும். சென்சார்ஸ் பிளேஸ்ட் த்ரூஅவுட் த வெஹிக்கிள். எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் சென்சார், த்ரோட்டல் பொசிஷன் சென்சார், வீல் ஸ்பீட் சென்சார். இதெல்லாம் கான்ஸ்டன்டா மெஷர் பண்ணும். டேட்டா ப்ராசஸிங். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இது ஒரு ஸ்மால் கம்ப்யூட்டர். இது என்ன பண்ணும்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவோட கம்பேர் பண்ணும். அதாவது நம்ம அந்த ஸ்பீடுக்கு எவ்வளவு த்ராட்டில் ஓபன் பண்ணணும் அந்த மாதிரி டேட்டா மேப் வச்சிருப்பாங்க. இல்லைன்னா ஒரு டேபிள், லுக்அப் டேபிள்னு சொல்லுவாங்க. அந்த டேபிள்ல வச்சிருப்பாங்க. இதுல பெர்ஃபார்மன்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் கால்குலேஷன் பெர் செகண்ட். கம்ப்யூட்டர்னா உங்களுக்கு தெரியும், மில்லியன்ஸ் ஆஃப் கால்குலேஷன்ஸ் பண்ணும் பெர் செகண்ட்ல. கமாண்ட் எக்ஸிகியூஷன் பேஸ்ட் ஆன் தி கால்குலேஷன். ECU sends electronic signal to actuators. Actuatorsங்கிறது ஒரு மோட்டரோ இல்லைன்னா ஒரு சால்னாய்டு வால்வோ, அது மாதிரி ஆக்சுவேட்டர் நிறைய இருக்கும் கார்ல. இதுக்கு கமாண்ட் போகும். அந்த கமாண்ட் கேட்டபடி அது ஆப்ரேட் ஆகும். ஃபீட்பேக். க்ளோஸ் லூப்ல என்ன பண்ணணும்னா என்ன இப்போ என்ஜின் ஸ்பீடு நம்ம ரைஸ் பண்ணணும்னா வெஹிக்கிள் ஸ்பீடை அது மானிட்டர் பண்ணும். வெஹிக்கிள் ஸ்பீடை பொறுத்து ஆக்சலரேஷன் தேவைங்கிறத கண்ட்ரோல் பண்ணும். அதனால அதுக்கு பேர் க்ளோஸ் லூப்னு பேர். இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது அவ்வளோ சென்சார் கேட்டகரி. ஆக்சிலேட்டர் பெடல் பொசிஷன் சென்சார் பண்ணும், த்ராட்டல் பொசிஷன், ஏர் மாஸ் ஃப்ளோ, பேட்டரி வோல்டேஜ், இது மாதிரி ஏகப்பட்ட சென்சார்ஸ் இருக்கும். இதுல இருந்து இன்புட் எடுத்துக்கும். இதுதான் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்.
ஃபங்க்ஷன் ப்ராசஸர், ரேம், ஃபிளாஷ் ரேம் எல்லாம் இதில் இருக்கும். ஜஸ்ட் லைக் ஏ கம்ப்யூட்டர். இதுல இருந்து ஏற்கனவே சாஃப்ட்வேரா இருக்கு, கம்பேரிட்டிவ் டேபிள்ஸ் இருக்கும், லுக்அப் டேபிள். அதுக்கேற்றபடி இந்த ஆக்சுவேட்டரை ஆப்ரேட் பண்ணும். இக்னிஷன் காயில் ஸ்பார்க் பண்றது, எலக்ட்ரானிக் த்ராட்டில் வால்வ் பொசிஷன் பண்றது, ஃபியூல் இன்ஜெக்ட் பண்றது, எல்லாமே இப்ப இருக்கிற BS6 எல்லா வெஹிக்கிள்லயும் இந்த கண்ட்ரோல் யூனிட் கண்டிப்பா இருக்கும். இது என்ஜின் கண்ட்ரோல் யூனிட்னு பேரு. ECU ஆர்கிடெக்சர், அதாவது ECUங்கிறது ஒரு மினி மைக்ரோ கம்ப்யூட்டர். ஸோ இது ஜஸ்ட் லைக் கம்ப்யூட்டர் மாதிரி தான் இருக்கும். இதோட ஆர்கிடெக்சரும் நம்ம நார்மல் கம்ப்யூட்டரும் ஒன்னா தான் இருக்கும், பட் ஸ்மால் சைஸ், அவ்வளவுதான். இதுல என்னதான் இந்த லெஃப்ட் சைடு படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இது இன்னொரு பேர் இதுக்கு சொல்லுவாங்க, சிஸ்டம் ஆன் சிப்னு பேர், SOCன்னு பேர். அதாவது ஒரே சிப்ல எல்லாமே இருக்கும். தேவையான இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் பண்றது, ரேம் ஸ்டோரேஜ் பண்றது எல்லாமே இதுல இருக்கும். ஃபர்ஸ்ட் மைக்ரோ கண்ட்ரோலர், இந்த கோர் ப்ராசஸர், ஆஃபன் 32 பிட். நம்ம எல்லாம் கம்ப்யூட்டர்ல 64 பிட் யூஸ் பண்றோம். ஆனா இதுல இருக்கிறது நார்மலா 32 பிட் மல்டி கோர் ப்ராசஸர் தான் இருக்கும். இட் ரன்ஸ் ஃபயர்வேர் ஆர் சாஃப்ட்வேர். நம்ம இதுல கம்ப்யூட்டருக்கு OS சொல்லுவோம், இதுக்கு ஃபயர்வேர்னு சொல்லுவாங்க. இதுல ஓடுற OS உடைய பேர். மெமரி, ரோம் இருக்கும். ஸ்டோர்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், இதனுடைய மெயின் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்றது ரீட் ஒன்லி மெமரி. ரேம், நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற மாதிரி ரேம் டெம்பரரி ஸ்டோரேஜ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. அப்புறம் ஃபார் அடாப்டிவ் லேர்னிங் அண்ட் ஃபால்ட் கோடு, அதாவது இந்த ரோம்ல இருக்கிற டேட்டாவை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் டெம்பரரியா ஒரு எப்ராம், எரேசபிள், எலக்ட்ரானிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரிக்கு பேரு EEPROM. இந்த இதுல அது தேவையான டேட்டாவை சேஞ்சஸ் என்ன பண்ணணுங்கிறத ஸ்டோர் பண்ணிக்கும். பவர் சப்ளை, காருக்கு நார்மலா நம்ம 12 வோல்ட் தான் சப்ளை பண்றோம். சில கார்ல எல்லாம் 24 வோல்ட் இருக்கும். இந்தியாவில் எல்லாமே 12 வோல்ட் கார் தான். அது 5 வோல்ட், இந்த சிப்புக்கு தேவையானது 5 வோல்ட் அண்ட் 3.3 வோல்ட். இதை ரெடியூஸ் பண்றது இந்த ECUடைய வேலை தான். இன்புட் சர்க்கியூட்ஸ், இன்புட் சர்க்கியூட் இப்போ அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்டர். அதான் அனலாக் டு கன்வெர்டர்னா இப்போ ஒரு வால் பொசிஷன் நமக்கு வோல்டேஜ்ல தான் கிடைக்கும், மில்லி வோல்ட்னு சொல்லுவாங்க. அந்த மில்லி வோல்டேஜ் எந்த பொசிஷனை மாத்தணுங்கிறதுக்கு டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தனியா சர்க்கியூட்ஸ் இருக்கும் அந்த போர்டில். சிக்னல் கண்டிஷனிங், தேவையில்லாத சிக்னலை ப்ராசஸ் பண்றது. அதாவது இப்போ இந்த ரோடு வைப்ரேஷனோ இல்லை எக்ஸ்ட்ரா நாய்ஸ் இருந்ததுன்னா அதையும் ஃபில்டர் பண்ணும். அவுட்புட் டிரைவர்ஸ், இதை இந்த ப்ராசஸ் பண்ண பிறகு இந்த சிக்னல் டிஜிட்டலா டிரான்சிஸ்டர் வழியா டிரைவ் ஆக்டிவேட்டர்ஸ் போகும். அது என்ன பண்ணணும்னா டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட் பண்ணும். இந்த டிஜிட்டல் சிக்னல் இருக்கிற 0 to 1, இந்த சிக்னலை அனலாக கன்வெர்ட் பண்ணும் வோல்டேஜா. அதுக்கு ஏற்றபடி அந்த வால்வோ த்ராட்டில் ஆப்ரேட் ஆகும். கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ், திஸ் அலோஸ் ECU டு எக்ஸ்சேஞ்ச் டேட்டா வித் அதர் யூசஸ். இது எல்லாத்தையும் ஒரு டேட்டா பஸ்ஸால கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அடுத்த ECUக்கு நம்ம கமெண்ட் கொடுக்கணும்னாலும் இதுல வழியா கொடுப்பாங்க. அடுத்த ECUல இருந்து கமெண்ட் எடுக்கிறதும் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிரேக் அடிக்கிற நேரத்தில் இந்த என்ஜின் கண்ட்ரோல் யூனிட் என்ஜினுக்கு ஃபியூல் சப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் அந்த காமன் பஸ்ல இருந்து எடுத்துக்கும். இதுக்கு போக கிளாக் இருக்கும். இதுல அது எல்லா கம்ப்யூட்டர்லயும் கிளாக் இருக்கும். அது ஃபார் டைமிங். ஹவுசிங், இது எல்லாத்தையும் ஒரு சின்ன ஹவுசிங்ல வச்சிருப்பாங்க. சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர், நார்மலா இதுல யூஸ் பண்றது ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர். இப்போ என்ஜின் கண்ட்ரோல் பண்ற யூனிட்டா இருந்ததுன்னா என்ஜினுக்கு ஏற்றபடி அதுல சாஃப்ட்வேர் இருக்கும். இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றவங்க பாஷ், இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க தான் பண்றாங்க. அதாவது இதுல பாத்தீங்கன்னா லேயர்டு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர். இதுல கோர், இதுல மேல அப்ளிகேஷனுங்கிறது டிபெண்டிங் ஆன் நம்ம என்ன ஒர்க் பண்ணணுமோ அதுக்கு ஏற்றபடி சாஃப்ட்வேர் எழுதியிருப்பாங்க. கஸ்டம் கோடு தட் டிக்டேட் ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதுக்கு. பேசிக் சாஃப்ட்வேர், இது உள்ள இன்டர்னலா பேசிக் சாஃப்ட்வேர். இந்த ஃபவுண்டேஷன் OS பேர். அது இது மாடர்ன் ECUs டிபிக்கலி யூஸ் ஆட்டோசார். ஆட்டோசார்ங்கிறது ஆட்டோமேட்டிக் ஓப்பன் சிஸ்டம் ஆர்கிடெக்சர். இது ஒரு ஸ்டாண்டர்டு. இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் இந்த கோர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தாலும் அடுத்த ECUயோட கம்யூனிகேட் பண்ணும். ஏன்னா இன்னொரு ECU இன்னொரு கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அடுத்து மைக்ரோ கண்ட்ரோலர் அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர், இது டைரக்டா கம்யூனிகேட் ஆகும். இது ஹார்ட்வேரோட கம்யூனிகேட் பண்றது. இன்னும் முக்கியமான ஒன்று டயக்னஸ்டிக் அண்ட் இன்டர்ஃபேஸ் ஃபார் கார் ECU, OBDன்னு சொல்லுவாங்க. இப்போ லெவல் 2 ஆன்போர்டு டயக்னஸ்டிக்னு பேர். அதாவது இந்த இதுல ECUல ஏதாவது ஃபால்ட் வந்துன்னா ஒரு கோடு இன்டர்னலா ரெக்கார்ட் ஆயிருக்கும். இல்லைன்னா அதுக்கு டெடிகேட்டட் டூல்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு 16 பின் அடாப்டர் இருக்கும் டிரைவர் பக்கத்துல. இந்த மாதிரி நம்ம டிவைஸ்ல சாஃப்ட்வேர் இருக்கும்.
ட்ரபிள் ஷூட்டிங் சாஃப்ட்வேர். அதை வச்சு நம்ம கோடிங்கில் அங்கே என்ன டிஃபெக்ட் இருக்குது, ஏன் அந்த கார் ட்ரபிள் கொடுக்குது, என்ஜின் ஏன் ஸ்டார்ட் ஆகலை, ஏன் பிக்கப் ஆகலைங்கிற கோடெல்லாம் அதில் இருக்கும். அதை நம்ம ரீட் பண்ணிக்கலாம். அந்த மோடில் தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா என்னெல்லாம் கிடைக்கும்னா, மோடு 1ன்னா ரியல் டைம் பவர் ஸ்ட்ரெயின் டேட்டா, எக்ஸாம்பிள் வெஹிக்கிள் ஸ்பீடு, ஆர்பிஎம், கூலன் டெம்பரேச்சர்லாம் கிடைக்கும். மோடு 3 செட் பண்ணாங்கன்னா டயக்னோஸ்டிக் ட்ரபிள் கோடு, அதாவது ஏற்கனவே ட்ரபிளாக இருந்த கோடு எல்லாம் அதில் வரும். மோட் 4 கிளியர்ஸ் கோடு, ஏற்கனவே இருக்கிற கோடை ரீசெட் பண்ணுறது. மோட் 9 ரிட்ரைவ் வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் லைக் வெஹிக்கிள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எல்லாம் இதில் இருக்கும். ஒவ்வொரு காருக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். அது ஈஸியுடைய ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தான். தேர்ட் பார்ட் சென்சார்ஸ், இன்புட்ஸ் அண்ட் ஆக்டிவேட்டர்ஸ். இன்னும் தெரியும், இந்த ECM or ECU operates based on the input data received from all sensors. So sensors is an automatic electronic control unit, act as a vehicle nervous system. அதாவது தான் main nerve. It continuously monitors physical parameters, temperature, pressure, speed, engine பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி இந்த ECU இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும். They convert data into electrical signal. அது நார்மலாகவே எல்லாமே எலக்ட்ரிக்கலாக தான் கன்வெர்ட் ஆகும். இந்த ECU தான் எலக்ட்ரிக்கல் சிக்னலை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணும். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு என்ஜின் கண்ட்ரோல் மாடியூலுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் சென்சார்ஸ்: camshaft position sensor, knock sensor, vehicle speed sensor, crankshaft position sensor, throttle position sensor, constant coolant temperature sensor, exhaust gas circulation, recirculation temperature sensor. இதெல்லாம் என்ஜினோட ரிலேட்டட். மேஜர் சென்சார் கேட்டகரிஸ். மெயின் கேட்டகரி என்ஜின் கண்ட்ரோல் பர்ஃபார்மன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஏர் ஃப்ளோ, ஆக்சிஜன், கிராங்க்ஷாஃப்ட் பொசிஷன், ஏர் அண்ட் ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட், மேனிஃபோல்ட், அப்சல்யூட் ப்ரெஷர் சென்சார், சேஃப்டி அண்ட் டிரைவர் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் அடாஸ். அடாஸ்ங்கிறது ஏபிஎஸோட அட்வான்ஸ் வெர்ஷன். வீல் ஸ்பீட் சென்சார், ஆக்சிலரேட்டர், ஜைரோஸ்கோப், ரேடார், லீடார் அண்ட் கேமரா. இதெல்லாம் இந்த சென்சார் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த அடாஸ் ஒர்க் ஆகும். அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம்னு பேரு. கிளைமேட் கண்ட்ரோல் அண்ட் இன்ஃபர்மேட், அதாவது வண்டியோட டெம்பரேச்சர் எவ்வளவு, டோர் லாக் ஆகிருக்காங்கிறது பார்க்கறது, டோர் ஓபன் பண்றது, கிளாஸ் இறக்குறது, இந்த இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற கிளைமேட் கண்ட்ரோல் அண்ட் இன்ஃபர்மேட் சிஸ்டம். மழை விழும்போது வைப்பர் ஆப்ரேட் ஆகிறக்க கொடுத்துருக்க சென்சார், ரெயின் சென்சார். இது த்ராட்டில் பொசிஷன் சென்சார், பார்க்கிங் சென்சார். இது வந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி சொல்லும். இது வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார். இது நாக்ஸ் சென்சார். இது BS6ல எக்ஸாஸ்ட்ல இருக்கிறது. கேம்ஸ் பொசிஷன் சென்சார். ஆக்டிவேட்டர்ஸ். ஆக்டிவேட்டர்ஸ்ங்கிறது ஜஸ்ட் ஆப்போசிட். சென்சார் வந்து சிக்னலை ECU கொடுக்கும். ஆக்டிவேட்டர்ஸ் வந்து ECUல இருந்து வெஹிக்கிள் பெராமீட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது த்ராட்டில் ஓப்பன் பண்ணும், ஃபியூல் எக்ஸ்ட்ரா இன்ஜெக்ட் பண்ணும். இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஆக்டிவேட்டர்ஸ் இருக்காரு. Sensors gathers data, ECU process and adjust mechanical properties. The actuators. Core automatic actuators, fuel injector, solenoid valve அது, அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வால்வு. எவ்வளவு ஓபன் பண்ணணுங்கிறதெல்லாம் ப்ரிசீஸா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இக்னிஷன் காயில், ஸ்பார்க் பிளக், ஸ்பார்க் டைமிங், என்ன டைம்ல ஸ்பார்க் பண்ணணுங்கிறத கண்ட்ரோல் பண்றதெல்லாம் இக்னிஷன் காயில். த்ராட்டில் பாடி, எலக்ட்ரானிக் த்ராட்டில் வால்வு இருக்கும். அதுல ரிலேஸ் அண்ட் ஃபேன், சாலினாய்ட்ஸ் ஃபார் ஃபேன், இது பம்ப் வால்வ் எல்லாம் ரிலேஸ் இருக்கும். இந்த ரிலே ஆன் பண்ணோடனே இந்த ஃபேன் ஓடும், பம்ப் ஓடும். மோட்டார்ஸ் இருக்கும் சிலதுக்கு. மோட்டார் எதுக்குன்னா EGR வால்வ்ஸ், ரீசர்குலேஷன் வால்வுக்கு, டர்போ, வேஸ்ட் கேட்டு, விண்டோ லிஃப்ட், விண்டோ நம்ம டோர் விண்டோ ஓபன் பண்ணும்போது இந்த மோட்டார் அப் இதெல்லாம் ஆக்சுவேட்டர்ஸ். கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ். ஃபர்ஸ்ட் ஓப்பன் லூப் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி. ஓப்பன் லூப்னா ஜஸ்ட் ஃபீட்பேக் என்ன பொசிஷனுங்கிறத பார்க்காது. ப்ரீ டிஃபைன்டு டேட்டா மேப் ஸ்டோர்டு வித்தவுட் மெமரி. நோ ரியல் டைம் ஃபீட்பேக். ஃபீட்பேக்கே யூஸ் பண்ணாது. இது எங்கெல்லாம் எப்பெல்லாம் யூஸ் பண்றாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி? கோல்டு ஸ்டார்ட், வைட் ஓப்பன் த்ராட்டில். நம்ம ரொம்ப ஆக்சிலேட் பண்றோம்னு வச்சுங்க, அப்போ BS6 ஸ்டாண்டர்ட் எல்லாம் அது பார்த்துட்டு இருக்காது, ஆக்சிஜனை இக்னோர் பண்ணிடும். ஸோ அது அந்த நேரம் ஃபீட்பேக் யூஸ் பண்ணாது. சென்சார் ஃபெயிலியர். சப்போஸ் வந்து ஆட்டோமேட்டிக் சென்சார் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும் ஃபீட்பேக்கை கன்சிடர் பண்ணாது. க்ளோஸ்ட் லூப் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி. க்ளோஸ்ட் லூப்ங்கிறது ஃபீட்பேக்கை எடுத்து திருப்பி ரிஃபைன் பண்ணி இன்புட்டை மாற்றும்.
அதாவது நம்ம இது ஸ்டியரிங் கண்ட்ரோல்ல க்ரூயிஸ் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும். அதுல வந்து ஒரு ஸ்பீடை நம்ம செட் பண்ணுவோம். ஸ்பீட் செட் பண்ண உடனே இந்த ECU என்ன பண்ணோம்னா அந்த ஸ்பீடுக்கு ஏற்றபடி த்ராட்டில் பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ வெஹிக்கிள் வந்து பிக்கப் ஆகும். ஆனா அந்த ஆக்சுவல் ஸ்பீடு வர்ற வரைக்கும் அந்த த்ராட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம செட் பண்ண வேல்யூ ஏற்றபடி. அதனால அந்த ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணும். ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி திருப்பி இந்த ECU என்ன பண்ணணும்னா அடுத்த தேவையான ஆக்சலேஷனை கொடுக்கும், இல்லைன்னா ஆக்சலேஷனை கட் பண்ணும். இது ஃபீட்பேக் கண்ட்ரோல். அதே மாதிரி ஒரு ஹில்லில் போயிட்டு இருக்கோம்னு வச்சுங்க, ஹில் இப்போ க்ரூயிஸ் கண்ட்ரோல் போட்டிருப்போம், ஆனால் ஹில் வருதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வெஹிக்கிள் ஸ்பீடு குறையும். ஒன்று அந்த வெஹிக்கிள் ஸ்பீடு குறைஞ்சோன்னா த்ராட்டில் இன்க்ரீஸ் பண்ணும். கண்டினியூஸாக ரியல் டைம் கரெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். வென் இட் இஸ் யூஸ்டு ஐடில் ஸ்பீட் கண்ட்ரோல். இப்போ நம்ம ஒரு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா ஐடில் ஸ்பீட்னு சொல்லுவாங்க. அது தானா ஒரு ஸ்பீட்ல ஓடிட்டே இருக்கும் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்குற வரைக்கும். ஆனா கார்ல ஏறினோடனே எல்லாரும் ஐடிலிங் ஸ்பீட்ல என்ன பண்ணுவாங்க, என்னன்னா ஏசி ஆன் பண்ணுவாங்க. ஏசி ஆன் பண்ணாலும் ஸ்டில் ஐடிலிங் ஸ்பீடு தான். அதுக்கு கீழே போச்சுன்னா என்ஜின் ஆஃப் ஆயிடும். ஸோ இமிடியேட்டா ஃபியூலை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி க்ரூயிசிங் ஏர் ஃபியூல் ரேஷியோ நான் சொன்ன மாதிரி ஏர் ஃபியூல் ரேஷியோ அட்ஜஸ்ட் பண்ணும். க்ரூயிஸ் கண்ட்ரோலும் இந்த ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணும். அடாப்டிவ் லேர்னிங் அண்ட் ஃபெயில் சேஃப் மெத்தட்ஸ். அடாப்டிவ் லேர்னிங் என்னன்னா, இப்போ ஒரு என்ஜின் பழசாயிட்டே வருதுன்னா முன்னாடி நம்ம செட் பண்ண த்ராட்டில் போதாது. இப்போ 60 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நம்ம செட் பண்ணோம்னா அந்த இதுக்கு ஏற்கனவே செட் பண்ணியிருக்கிற த்ராட்டில் பொசிஷன் போதாது. அது எப்படி தெரியும்னா என்ஜின் போக போக அது த்ராட்டில் பொசிஷன் நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதுல. ஸோ அதை பேசிக் டேட்டாவை அது சேஞ்ச் பண்ணிக்கும். அது அதனால அதுக்கு பேர் அடாப்டிவ் கண்ட்ரோல். ஃபெயில் சேஃப் கண்ட்ரோல் ப்ரீ ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் அதில் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா ECU காம்பனன்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகும்போது அது கண்ட்ரோல் பண்ணிக்கும். அது நார்மலாக அது உடனே இது என்ஜின் ஃபெயிலியருங்கிற சிம்பிள் வந்துடும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி என்ஜினில் இப்போ ஃபில்டர்லாம் சோக் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ஜின் ஸ்பீட் ரைஸ் பண்ண விடாது. இதுக்கு பேர் லிம்ப் ஹோம் மோடுன்னு பேர். அதாவது ஒரு கார் ஃபர்ஸ்ட் கியர் மேலே ரைஸ் பண்ண முடியலைன்னா ஏதோ ஒரு என்ஜின் ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். என்ன ரீசனுங்கிறது ஒர்க் ஷாப் போகிறது வரைக்கும் அந்த என்ஜின் ஃபர்ஸ்ட் கியர்ல ஓட்டுறதுக்கு அலோவ் பண்ணும். அது அந்த மோடுக்கு பேர் லிம்ப் ஹோம் மோடுன்னு பேர். இதெல்லாம் அந்த ECUல சாஃப்ட்வேரே இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் தான் இதை மேனேஜ் பண்ணும். இதெல்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ரிசீவ் மோர் வீடியோஸ்.